வணக்கம் நண்பர்களே. ஓர் உண்மை சம்பவம். வியாதியால் பாதிக்கப்பட்ட தகப்பன், 3 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தையோடு. கவலையின் உச்சத்தில் தாய். வீடு பூசாமல் உள்ள நிலை. வீடு கட்ட வாங்கிய கடனை கட்ட முடியாமல் வீடு ஏலத்திற்கு வரும் நிலை. உறவினர்களும் உதவ முன்வராத நிலையில். மருத்துவர்களால் தகப்பனுக்கு மரணம் ஏற்படும் என கூறப்பட்ட நிலையில். அந்த தகப்பன் பூசப்படாத வீட்டின் சுவரில் சாய்ந்து இயேசுவே என மனதினில் நினைத்தார். கண்களில் கண்ணீர் வழிந்தோடிய தருணம். அப்பொழுது உள்ளத்தில் ஒரு ஏவுதல். அதன்படி சங்கீதம் 35 படித்தார். அதில் 18ஆம் வசனத்தைக் கொண்டு தேவன் இவ்வாறு பேசினார். மகா சபையிலே உம்மைத் துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் என்று. இதை அவரால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர் இருப்பதோ மரணத் தருவாயில். ஆனால் வாக்குத்தத்தம் தந்தவர் அவரை கைவிடவில்லை. காலங்கள் கடந்தது. அவர் மரணப்படுக்கையை விட்டு குணமாகினார். பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்தார். வீட்டுக் கடனை அடைத்தார். வீட்டை நிறைவாக கட்டி முடித்தார். தேவனின் பெரிதான கிருபையால் சபைக்கு போதகராக மாறினார். இன்று பல விசுவாசிகளை தேவ அன்புக்குள் வழிநடத்தும் நல்ல மேய்ப்பனாக மாறி 3 கிளை சபைகளை வழிநடத்த தேவன் அவருக்கு கிருபை செய்துள்ளார். எந்த உறவினர்களால் கைவிடப்பட்டாரோ அந்த உறவினர்களில் பலர் இவரிடம் பல உதவிகளை பெற்றுக்கொள்ளும் ஸ்தானத்திற்கு தேவன் உயர்த்தியது மட்டுமல்லாமல், இவரின் வாழ்க்கையினை பார்த்து பலரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆம், அன்பு நண்பர்களே, நம் வாழ்விலும் தலை குனிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் எங்கொல்லாம் தலை குனிந்தோமோ அதே இடத்தில் தேவன் நம் தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எனவே இயேசுவை விசுவாசிப்போம். அவரின் வாக்கை பிடித்துக்கொண்டு அவர் பாதையில் வழிநடப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு உண்டு. ஆமென்.